இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், தேவன் அன்பின் தேவன் என்றால் பிறகு ஏன் பழைய ஏற்பாட்டில் எலியாவின் காலத்திலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி 102 பேரை கொன்று போட்டார். 102 பேரை கொன்று போட்டார் என்றால் அப்ப அவர் கொடூரமானவர் தானே என்று அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். கேள்வி எத்தனை புரிஞ்சு? புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா? 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அர்த்தம் என்ன? அன்பை தவிர அவரிடத்தில் வேற எதுவும் கிடையவே கிடையாது. இப்ப அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய அநேக பிரசங்கியார்களுடைய ஒரு கேள்வி என்னன்னா, தேவன் அன்பின் தேவன் என்றால் பிறகு ஏன் பழைய ஏற்பாட்டில் எலியாவின் காலத்திலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி 102 பேரை கொன்று போட்டார்? 102 பேரை கொன்று போட்டார் என்றால் அப்ப அவர் கொடூரமானவர் தானே, அவர் அன்பின் தேவன் இல்லை என்றுதானே அர்த்தம் என்று அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். இதற்கான பதிலைத்தான் இன்றைக்கும் அடுத்த வாரத்துக்கும் நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. பட்சித்ததுன்னா கொன்று போட்டது என்ற அர்த்தம். இங்கே 51 பேர் மரித்து போனார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உன்னையும் உன் 50 பேரையும், 1 + 50 51, 51 பேர் இங்கே மரித்து போனார்கள். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அங்கே கொன்று போட்டான். வாசிப்போ அடுத்து, மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 50 + 1 51, 51 51 102, 102 பேர் இங்கே மரித்து போனார்கள். கவனிங்க, இதற்கான பதிலை சத்திய வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் மனதிலே சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. மனதிலே சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. யாரை பற்றி சந்தேகங்கள் இருக்கக்கூடாது? தகப்பனை பற்றி சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. மனதிலே சந்தேகங்கள் இருக்குமானால் நம்முடைய எதிர்காலம் கெட்டு போய்விடும். குறிப்பாக அப்பாவை குறித்த தவறான எண்ணங்கள், அப்பாவை குறித்த தவறான படம் நம்முடைய மனதிலே இருக்குமானால் வாழ்வை நாம் இழந்து போய்விடுவோம். எனவேதான் மனதிலே சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. சத்தியவேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம் யாக்கோபு 1:6-7. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். கடல்ல அலை வீசுது, காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் தான் என்ன செய்யும்? அலை போகும். இந்த பக்கம் வீசுச்சுன்னா இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் வீசுச்சுன்னா இந்த பக்கம் போகும். ஒரு இடத்துல இருக்கு. இந்த மாதிரி நாம சந்தேகத்தினாலே அலைபட்டு அடிபட்டு இப்படி மாறி மாறி இருந்தோம் என்றால் என்ன ஆகிவிடும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்?
சந்தேகப்படுகிற மனுஷன். யாரை குறித்து சந்தேகப்படுகிற மனுஷன்? அப்பாவை குறித்து, தகப்பனை குறித்து சந்தேகப்படுகிற மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. என்னங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கனவுல கூட நினைச்சு பாத்துறாத, அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்குதுங்க. அப்பாவை குறித்து சந்தேகங்கள் மனதிலே அலை மோதும் என்றால் பிறகு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அநேகர் பாருங்க, இன்னைக்கு ஜெபிச்சு பாக்குறாங்க, பதில் வர மாட்டேங்குது. 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, 41 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாக்குறாங்க. ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பதில் வர மாட்டேங்குது. இதுக்கு பல பதில்களை நாம் சொல்லலாம். அதுக்கு ஒரு பதில் என்ன? மனதிலே சந்தேகங்கள். மனதிலே சந்தேகங்கள் இருக்கிறபடினாலே இவருடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜெபத்துக்கு பதில் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்கிறது. எனவே அப்பாவை குறித்த எந்த ஒரு சந்தேகமும் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடாது. தேவனை குறித்த சந்தேகங்கள் நமக்கு இருக்குமானால் தேவனிடத்திலிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தேவனை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே இன்னும் சில சம்பவங்களை வாசிக்கும் போது அது நமக்கு விளங்கவே மாட்டேங்கிறது. ஏன் தேவன் இவ்வாறு நடந்து கொள்கிறார் பழைய ஏற்பாட்டிலே என்பது நமக்கு புரியவே மாட்டேங்கிறது. ஆழமாய் கவனிங்கள். சில காரியங்கள் நமக்கு விளங்கவில்லை என்பதினாலே தேவன் கொடூரமானவர் என்று அர்த்தம் கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக சில சம்பவங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது, நமக்கு விளங்க மாட்டேங்குது. மண்டையை போட்டு சில சமயம் பிச்சுக்கிறோம், என்னடா இப்படி இருக்குது இந்த சம்பவம், இது என்ன புரியவே மாட்டேங்குது நமக்கு சொல்லி மண்டையை போட்டு பிச்சுக்கிறோம் சில சமயங்கள்ல. பாருங்க, சில காரியங்கள் நமக்கு விளங்கவில்லை என்பதனாலே தேவன் கொடூரமானவர், ஒரு மோசமான ஆளு, ஒரு அரக்கன் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. தேவன் கொடூரமானவர் என்று அர்த்தம் கிடையாது. அவர் அன்பாகவே இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? மறுபடியும் சொல்லுவல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கவனிங்க, அவர் பழைய ஏற்பாட்டிலேயும் அன்பாகத்தான் இருந்தார், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலேயும் அன்பாகத்தான் இருக்கிறார். சந்தேகங்கள் மனதிலே இருக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்துருங்க. பழைய ஏற்பாட்டில் சில சம்பவங்கள் புரியல, உண்மைதான், அத காலப்போக்கில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயும் அன்பாக தான் இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலேயும் அன்பாகத்தான் இருக்கிறார். சந்தேகங்கள் மனதிலே இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, எலியாவின் காலத்திலே நடந்த சம்பவத்தையும் மற்ற சம்பவத்தையும் வாசித்து விளக்கி சொல்வதற்கு முன்பதாக சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவைகளை, அந்த சம்பவங்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும், சரியாக புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எடுத்த உடனே அந்த சம்பவத்தை எடுத்து உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன்னா உங்களுக்கு மூச்சு முட்டி போயிடும், புரியாது, விளங்காது சில சமயங்கள். எனவே சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த சம்பவங்கள், சில வசனங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கவனிங்க, முதலாவதாக சத்திய வேதம் என்பது தேவன் இன்னார் என்பதை நமக்கு காட்டுகிற ஒரு கண்ணாடி. இது என்னதுங்க? சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவங்களுடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவங்களுடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. எல்லா மதத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க. தப்பு கணக்கு போடக்கூடாது. இது கிறிஸ்தவங்களுடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. இந்த சத்திய வேதம் என்பது தேவன் இன்னார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டுகிற ஒரு கண்ணாடி. ஒன்று, இந்த வேதம் தேவனை நமக்கு காட்டுகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. இரண்டாவதாக, இந்த கண்ணாடி தேவனை பற்றி நமக்கு படிப்படியாகத்தான் வெளிப்படுத்துகிறது.
படிப்படியாகத்தான் நமக்கு காண்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தேவனை நமக்கு என்ன செய்கிறது, இந்த கண்ணாடி நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். எல்லாம் கவனிச்சு வரீங்களா? இதை புரிந்து கொள்வதற்கு உதாரணத்தை சொல்றேன், கவனிங்க. நீங்க உங்க முகத்தை ஒரு நாளும் உங்க கண்ணால பார்த்ததே கிடையாது, தெரியுமா? நீங்க உங்க கண்ணால உங்க முகத்தை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. உண்மையா பொய்யா? உண்மை. நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில தான் பார்த்திருக்கீங்க. இருக்கிறீங்களா? நீங்க உங்க முகத்தை அடிக்கடி கண்ணாடியில பார்த்ததுனால உங்க முகம் உங்களுக்கு நல்லா தெரியும். என் முகம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் உங்கள் முகத்தை இதுவரைக்கும் உங்க கண்ணால பார்த்ததே இல்ல. நான் தான் உங்க முகத்தை பார்த்திருக்கிறேன், நீங்க தான் என் முகத்தை பார்த்திருக்கிறீங்க. விளங்கிடுச்சா? கவனிங்க. இதை போலத்தான் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனை ஒருவன் ஒரு காலமும் கண்டதில்லை. இப்ப விஷயம் என்னன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்ப்பதற்கு அவர் நமக்கு ஒரு கண்ணாடியை கொடுத்திருக்கிறார். அந்த கண்ணாடி தான் சத்திய வேதம். இது ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. எனவே இந்த கண்ணாடியை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க பார்க்க, அடிக்கடி பார்க்க பார்க்க தேவன் இன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகையால் தான் சத்திய வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் சத்திய வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டும் என்று. எனவே இந்த கண்ணாடியை திரும்ப 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 பார்க்கும்போது அப்பாவின் அன்பு இன்னதென்று நமக்கு தெரிகிறது. அவர் சுபாவம் இதுதான் என்று நமக்கு தெரிகிறது. எனவேதான் நான் சொல்லுகிறேன், வெளிப்பாடுள்ள ஜனங்கள் இவ்வாறு பேச மாட்டார்கள். எவ்வாறு பேச மாட்டார்கள்? எலியாவின் காலத்திலே கர்த்தர் அழித்தார் அல்லவா, அப்ப அவர் கொடூரமானவர் தானே என்று என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டார்கள். இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அநேக சபைகளிலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் உன்னை அழிச்சிருவாரு, கர்த்தர் உன்னை அழிச்சிருவாரு, கர்த்தர் உன்னை சுட்டெரிச்சிருவாரு, கர்த்தர் உன்னை சாம்பலாக்கி போட்டுருவாரு, கர்த்தர் உன்னை பஸ்மமாக்கி போட்டுருவாரு, கர்த்தர் உன்னை உப்புன்னு ஊதி போட்டுருவாரு, நீ ஒழுங்குனாம போடுவ போ என்று பாருங்க. அநேக சபைகளிலே பிரசங்கியார்கள் முழங்கி கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எலியாவின் காலத்திலே கர்த்தர் அழித்ததை போல உன்னை என்ன செய்வாரு? கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? அழிச்சு போட்டுருவாரு, ஜாக்கிரதை என்று பாருங்க. சபைகளிலே இன்னைக்கு அநேகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அடிக்கடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பா, உம்மை இன்னார் என்று நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பாவை அறிந்து கொண்டு நீங்கள் மாறும்போதுதான் உங்கள் குடும்பம் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பிசினஸ் மாறும், உங்களுடைய ஊழியம் மாறும். தகப்பனே, முதலாவது என்னை மாற்றும். கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், நீங்க மாறலைனா உங்க வாழ்க்கை மாறாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க, நீங்க மாறலைனா உங்க வாழ்க்கை மாறவே மாறாது, உங்க குடும்பம் மாறாது, உங்க தொழில் மாறாது, உங்க பிசினஸ் மாறாது, உங்களுடைய வியாபாரம் மாறாது, உங்களுடைய ஊழியத்திலே பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது. முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். எங்கே மாற வேண்டும்? மனதிலே மாற வேண்டும், மனதின் எண்ணங்களிலே மாற வேண்டும். ஆவியிலே மாறிட்டீங்க. என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் ஆவியிலே உள்ளான மனுஷிலே மாறிட்டீங்க, புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. 100% கர்த்தரை போலவே நீங்க இருக்கிறீங்க. எங்க? ஆவியிலே. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்கே மாற வேண்டும்? மனதிலே மாற வேண்டும், மனதின் எண்ணங்களிலே மாற வேண்டும். நீங்கள் மாறும்போதுதான் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? நீங்க மாறலைனா எவ்வளவு அழுகலாம், எவ்வளவு ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு உருளலாம், எவ்வளவு நெடுமுழங்கால நிக்கலாம், ஒண்ணுமே நடக்காது. கவனிக்கிறீங்களா?
நீங்க எவ்வளவு அழுகலாம், என்ன வேணா பண்ணலாம், நீங்கள் மாறவில்லை என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் வரவே வராது. எனவே அடிக்கடி கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தகப்பனே, முதலாவது என்னை மாற்றும். அவங்க மாறல, இவங்க மாறல, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இது எனக்கு தேவையில்லை. அவங்க அப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி. கண்ணை பாருங்க, தொலாவுறாங்க சில சமயங்கள்ல, அப்படியே கண்ணு போகுது. அவங்க இப்படி, இவங்க இப்படி. நம்ம எப்படின்னு முதல்ல பார்த்தோமா? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும். எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? நாம் மாறும்போதுதான் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் என்ன செய்யும்? உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க. தகப்பனே, முதலாவது என்னை மாற்றும். ஆமென். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இப்பொழுது நாம் எந்த காலத்திலே வாழ்கிறோம், எந்த காலத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் விளங்கிக் கொள்ளும் போதுதான் நாம் வெற்றி பெற முடியும். சரி, நாம் எந்த காலத்திலே வாழ்கிறோம்? நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிறோம். புதிய ஏற்பாடு தேவனை நமக்கு எவ்வாறு காண்பிக்கிறது? அன்பின் ஆண்டவராக நமக்கு காண்பிக்கிறது. எனவே எந்த காலத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த காலத்திற்கு ஏற்றாறு போல நாம் வாழ வேண்டும். எலியாவின் காலத்தில் அக்கினி வந்தது, அது உண்மைதான். அது பழைய ஏற்பாடு. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் எலியாவின் காலத்திலே வாழவில்லை. இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிறோம். கர்த்தர் நம்மை புதிய ஏற்பாட்டு காலத்திலே வைத்திருக்கிறார். இப்ப விஷயம் என்னன்னா, அதற்கு ஏற்றார் போல நாம் வாழ வேண்டும். எத்தனைக்கு புரிகிறது? எனக்கு புதிய ஏற்பாட்டில் நாம் வாழ்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு ஏற்றார் போல என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு ஏற்றார் போல என்ன செய்யக்கூடாது? வாழ கூடாது. புரியுதா? இப்ப நம்மள எந்த தேசத்துல இருக்கிறோம்? இந்திய தேசத்துல இருக்கிறோம். இந்திய தேசத்துல இருக்கிறனால இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய சில சட்டங்கள், ஒழுங்குகள், இதற்கு ஏற்றார் போல என்ன செய்ய வேண்டும்? நாம் நடந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். நம்ம இப்ப அமெரிக்காவில் இல்ல. அமெரிக்காவுக்கு போயிட்டா அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி அவங்க சில சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஏற்றார் போல என்ன செய்யலாம்? வாழலாம், வாழ வேண்டும். இங்க இருந்து அங்க போயிட்டு நான் இந்தியாக்காரன், அங்க இருக்கிற மாதிரி நடப்பேன்னா தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. எனவே நம்ம எங்க இருக்கிறோமோ அதுக்கு ஏற்றாறு போல என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, இன்றைக்கு நாம் எலியாவின் காலத்திலே வாழவில்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழல. இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு ஏற்றாறு போல என்ன செய்ய வேண்டும்? நாம் நடந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் எந்த ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே பாருங்க, நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில வெற்றி என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே அல்ல, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னை எந்த காலத்திலே நான் வைத்திருக்கிறேனோ அந்த வெளிச்சத்துக்கு ஏற்றார் போல பேசு, அந்த வெளிச்சத்துக்கு ஏற்றார் போல நடந்து கொள், அந்த வெளிச்சத்துக்கு ஏற்றார் போல புரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே எலியாவின் காலத்தில் நடந்த சம்பவத்தை இன்றைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு கர்த்தர் ஆக்ரோஷமானவர் என்கிற ஒரு படத்தை மனதிலே வைக்க கூடாது. எத்தனை புரிகிறது? எலியாவின் காலத்தில் நடந்த சம்பவத்தை இன்றைக்கு எடுத்து நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டு கர்த்தர் ஒரு மோசமான ஆளு, கர்த்தர் ஒரு ஆக்ரோஷமானவர் என்கிற ஒரு படத்தை மனதிலே வைக்க கூடாது. ஏனென்றால் அதை வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் கெட்டு போய்விடும். ஊழியம் வளராது, பிசினஸ் வளராது, குடும்பம் வாழாது. எத்தனை இருக்கிறீங்க? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய மனதிலே கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட ஒரு படம் இருக்கிறது என்றால், கர்த்தர் அழிக்கிறவர், கர்த்தர் நொறுக்கிறவர், கர்த்தர் காலை ஒடிக்கிறவர் என்கிற படம் தான் இருக்கிறது. பரிதாபமான நிலை. ஜனங்கள் வாழாமல் போனார்கள். இன்னைக்கு பாருங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, அவர்களுடைய மனதிலே கூட தேவனை பற்றி எப்படிப்பட்ட ஒரு படம் இருக்குதுன்னா, கர்த்தர் அழிக்கிறவர், கர்த்தர் நொறுக்கிறவர், கர்த்தர் காலை ஓடிக்கிறவர். கர்த்தர் தான் என் காலை ஒடிச்சிட்டாரு, கர்த்தர் தான் என் கையை ஒடிச்சிட்டாரு.
இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு யார் தான் காரணம்? கர்த்தர் தான் காரணம் என்று பாருங்க சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு படம் அவருடைய மனதில் இருக்கிறது. பரிதாபமான ஒரு நிலை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழாமல் தாழ்ந்து போனார்கள். 20 வருஷம் சபைக்கு போய் 30 வருஷம் சபைக்கு போய் அதே அட்ட தரித்திரம், அதே வியாதி, அதே நோய், அதே தோல்வி, எங்க பார்த்தாலும் பீடைகள் வீட்டில் இருக்குது. காரணம் என்ன? அப்பாவை குறித்த சரியான ஒரு படம் இல்லை, அப்பாவை குறித்த சரியான ஒரு வெளிச்சம் இல்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் கவனிக்க வேண்டும். எந்த காலத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், அந்த காலத்துக்கு ஏற்றார் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டுமோ அந்த ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். ஆமென். சத்தியவேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று. அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று. எனவே கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நான் அன்பாகவே இருக்கிறேன், நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால் நான் உன்னை என்ன செய்வேன்? வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அன்புள்ளவர் என்கிற ஒரு படத்தை நம்முடைய மனதில் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். கர்த்தர் அழிக்கிறவர், கர்த்தர் நொறுக்குகிறவர், கர்த்தர் காலை ஒடிக்கிறவர் என்கிற ஒரு படத்தை என்ன செய்யக்கூடாது? மனதிலே வைக்க கூடாது. கர்த்தர் அன்புள்ளவர் என்கிற படத்தை மனதிலே வைக்க வேண்டும். வைக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? வாழ வைப்பார். ஆமென். எல்லா கரங்களும் வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என் மீது அன்பாகவே இருக்கிறார், அவர் என்னை வாழ வைக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் என் மேலே அன்பாக இருக்கிறார், அவர் என்னை வாழ வைக்கிறார். கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு, அதனாலதான் கடவுளை இப்படி இப்படி போட்டு சோதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் போல, கர்த்தர் என் மேல எரிச்சலா இருக்கிறார் போல, அதனால தான் கடவுளை இப்படி சோதிக்கிறாரு, கடவுள் இப்படி என்னை வந்து விட்டுருக்கிறாரு என்று பாருங்க அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மேலே கோபமா கிடையவே கிடையாது. தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களுக்கும் சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார், என் மேலே தேவ அன்பு இருக்கிறது. ஆமென். இந்த அஸ்திபாரத்திலே ஆழமாய் நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், சூழ்நிலை எப்படி வேணா இருந்து போட்டோம், சூழ்நிலையில எப்படி வேணா இருந்து போட்டோம், அதை பத்தி எந்த ஒரு இது இருக்கக்கூடிய அவசியம் எனக்கு இல்லை. தேவன் என் மேல என்ன செய்கிறார்? அன்பாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என் மீது என்ன செய்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். என் மேல அவர் கோபமா இல்லவே இல்லை. ஓகே. இரண்டாவதாக, இந்த கண்ணாடி தேவனை நமக்கு காட்டுகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கண்ணாடி தேவனை நமக்கு காட்டுகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி மட்டுமல்ல, இந்த கண்ணாடி தேவனை பற்றி படிப்படியாகத்தான் நமக்கு காட்டுகிறது. படிப்படியாகத்தான் இந்த கண்ணாடி தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Bible is a progressive mirror. Bible is a progressive revelation. சத்தியவேதம் என்பது படிப்படியாகத்தான் தேவனை குறித்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்து கொண்டே போகிறது. சத்தியவேதம் தேவனை பற்றி படிப்படியாகத்தான் நமக்கு காட்டுகிறது. எனவேதான் இந்த எலியாவின் காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு பதிலை இங்கே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கேதான் எலியாவின் காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு பதிலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எத்தனை தெளிவா விளங்கிடுச்சு? முதலாவது, சத்தியவேதம் என்பது தேவனை நமக்கு காட்டுகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. இரண்டாவதாக, இந்த சத்தியவேதம் தேவனை நமக்கு ஒரே அடியாக பட்டு நமக்கு வெளிப்படுத்துறது கிடையவே கிடையாது. சத்தியவேதம் தேவனை நமக்கு படிப்படியாகத்தான், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுத்திக் கொண்டே போகிறது. இங்கேதான் எலியாவின் காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு பதிலை, தீர்வை நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க, சத்தியவேதத்திலே முதலாவதாக பஞ்சாகமங்கள் வருகிறது. ஆதியாகமம்,
யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமத்திலேயும் தேவனை குறித்து சின்ன ஒரு வெளிச்சத்தை, சிறிய ஒரு வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். குறுகிய ஒரு வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக சரித்திர புஸ்தகங்கள் வருகிறது. யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, இவைகளெல்லாம் சரித்திர புஸ்தகங்கள். இந்த சரித்திர புஸ்தகத்திலே இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வீசுகிறது தேவனை பற்றி. மூன்றாவதாக இலக்கிய புஸ்தகங்கள், ஞான பாட்டு புஸ்தகங்கள் வருகிறது. சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதிலே தேவனை குறித்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வீசுகிறது. நான்காவதாக பெரிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள் வருகிறது. ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், இதிலே இன்னும் கொஞ்சம் தேவனை குறித்த வெளிச்சம் வீசுகிறது. ஐந்தாவதாக சிறிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள் வருகிறது. ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, இதிலே தேவனை குறித்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் நமக்கு வீசுகிறது. ஆறாவதாக சுவிசேஷ புஸ்தகங்கள் வருகிறது. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இந்த 4ம் சுவிசேஷ புஸ்தகங்கள். இதிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் விசாலமான வெளிச்சம் தேவனை பற்றி நமக்கு வீசுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவன் கொடூரமானவர் அல்ல, அவர் நல்லவர் என்ற வெளிச்சம் வீசுகிறது. அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் என்கிற வெளிச்சம் வீசுகிறது. 33 ஆண்டுகளிலே நன்மை தவிர வேற எதையும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்யவில்லை என்கிற வெளிச்சம் வீசுகிறது. எத்தனைக்கு புரிகிறது? 33 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்தார். இந்த 33 ஆண்டுகளிலே நன்மையை தவிர வேற எதையும் அவர் செய்யவில்லை என்கிற வெளிச்சம் நமக்கு என்ன செய்கிறது? வீசுகிறது. ஆழமாய் கவனிங்கள். அதே தேவன்தான் எலியாவின் காலத்தில் இருந்த அதே தேவன்தான் இங்கே மாம்சத்திலே வந்திருக்கிறார். இப்ப படம் மாறுகிறது. எனக்கு புரிகிறது? இப்ப படம் மாறுகிறது. இப்ப இந்த வெளிச்சம் வீசுகிறது. தேவன் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. எலியாவின் காலத்தில் இருந்த அதே தேவன் தான் இப்ப பூமியிலே மாம்ச அவதாரத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். இப்ப நன்மை செய்தவராய் சுற்றி திரிகிறார். யாருக்கு அவர் தீமை செய்யவில்லை. ஏழாவதாக ஆதி திருச்சபையின் சரித்திரம் வருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள், இதிலே இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். எட்டாவதாக நிருபங்கள் வருகிறது. ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பாருங்க, பிலிப்பியர், கொலோசியர் என்று பாருங்க, இப்படி நிருபங்கள் வருகிறது. நிருபங்கள் வரும் பொழுது இன்னும் அதிகமான வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது. இன்னும் அதிகமான லாபத்தை நமக்கு கொடுக்கிறது. எப்படி என்றால், இந்த நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன விளங்குகிறது? அவர் மனுஷனாக வந்தது நமக்காக, அவர் மனுஷனாக வாழ்ந்தது எனக்காக, அவர் மனுஷனாக பாடுபட்டது எனக்காக, அவர் மனுஷனாக கல்வாரி சிலுவையிலே மரித்தது எனக்காக, அவர் மனுஷனாக பாதாளம் சென்றது எனக்காக, அவர் மனுஷனாக உயிர் தெழுந்தது எனக்காக, அவர் மனுஷனாக இன்றைக்கு பரலோகத்திலே பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது எனக்காக. அத்தனையும் எனக்காக. இன்னும் அதிகமான வெளிச்சம் வீச ஆரம்பிக்கிறது தேவனை பற்றி. புரிகிறது? ஆதி ஆமத்திலே கொஞ்சம் வெளிச்சம் வீசினது, அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம், அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம். தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம், சரித்திர புஸ்தகம் அப்போஸ்தலர்களுடைய சரித்திர புஸ்தகம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம், நிருபங்களுக்கு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் தேவனை பற்றி.
தேவனை பற்றி இந்த சத்திய வேதம் படிப்படியாகத்தான் நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, நிருபங்களின் முடிவுக்கு வரும் பொழுது, இப்ப இதெல்லாம் கவனிக்கணும், நிருபங்களுடைய முடிவுக்கு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் அதை முடிக்கிறார். எவ்வாறு முடிக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று முடிக்கிறார். அன்பை தவிர வேற எதுவும் அவரிடத்திலே இல்லை, கிடையவே கிடையாது. ஆகவே இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு நிருபங்களின் காலத்திலே நாம் வாழுகிறபடினாலே இந்த நிருபங்கள் வீசுகிற வெளிச்சத்திலே நாம் வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்திலே வாழக்கூடாது. புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் வீசக்கூடிய இந்த வெளிச்சத்திலே நாம் வாழ வேண்டும். புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை தவிர வேற எதுவும் அவரிடத்திலே இல்லை. கவனிங்க, பழைய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்ளலாம், அது நல்லது. ஆனால் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே தான் இன்றைக்கு நாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும், நடக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தொடங்கிருச்சு. அது மட்டுமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நடந்த சம்பவத்தை இன்றைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை இன்றைக்கு எடுத்து வைத்துக் கொண்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அளந்து பார்க்க கூடாது. எத்தனை வீட்டில் ஸ்கேல் வச்சிருக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கும். ஒரு அடி ஸ்கேல் வச்சிருக்கிறீங்க. உங்க வீட்டில் வச்சிருக்கிற ஸ்கேலை வச்சு யார் அளந்து பார்க்க கூடாது? தேவனை அளந்து பார்க்க கூடாது. பழைய ஏற்பாட்டிலே நடந்த சம்பவத்தை வாசித்து விட்டு தேவன் இப்படிப்பட்டவர் தான் என்பதை என்ன செய்யக்கூடாது? நீங்க அளந்து பார்க்க கூடாது. பழைய ஏற்பாட்டில் அந்த இடத்துல இப்படி நடந்துச்சுல, அப்ப தேவன் கொடூரமானவர் தானே, அங்க அப்படி இங்க இப்படி அப்படின்னு வாசிக்கிறோமே, அப்ப தேவன் மோசமானவர் தானே என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அளந்து பார்க்க கூடாது. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே தேவனை குறித்து இந்த புஸ்தகம் கொடுத்த வெளிச்சம் வேறே, இந்த காலகட்டத்திலே தேவனை குறித்து இந்த புஸ்தகம் கொடுக்கிற வெளிச்சம் வேறே. அதாவது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு பிறகு தேவனை குறித்து இந்த புஸ்தகம் நமக்கு கொடுக்கிற வெளிச்சம் வேறே. பைபிள் இஸ் a progressive mirror. பைபிள் இஸ் a progressive revelation. சத்திய வேதம் என்பது தேவனை குறித்து நமக்கு படிப்படியாகத்தான் காட்டுகிறது. இதற்கு விளங்கிடுச்சு? சத்திய வேதம் என்பது தேவனை குறித்து படிப்படியாக நமக்கு காட்டுகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. எனவே இந்த கண்ணாடி அந்த காலத்தில் அவங்களுக்கு காண்பித்த வெளிச்சம் வேற, இந்த காலத்தில் இந்த கண்ணாடி நமக்கு காண்பிக்கிற வெளிச்சம் வேற. இந்த கண்ணாடி நமக்கு காண்பிக்கிற வெளிச்சத்தில் தான் நம்ம நடக்கணுமே தவிர அந்த காலத்தில் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரம் என்ன செய்யக்கூடாது? நடக்க கூடாது. விளங்கிச்சா? அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு வசனத்தை மையமாக எடுத்து வைத்துக் கொண்டு தேவன் இப்படிப்பட்டவர் தான் என்று ஒரு முடிவுக்கு நான் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பைபிள்ல தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பைபிள்ல தானே போட்டிருக்கு என்று தீவிரமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. தீவிரமான முடிவுக்கு வராமல் முழு வேதாகமத்தையும் ரெஃபர் பண்ண வேண்டும். விளங்கிடுச்சு? முழு வேதாகமத்தையும் ரெஃபர் பண்ண வேண்டும். சிலர் வீட்டில் நாய் வளர்ப்பீங்க, சிலருக்கு நாயை பிடிக்காது. பரவாயில்ல, இருக்கட்டும். நாய்க்கு நீங்க எலும்பு போட்டீங்கன்னா அந்த ஒரு எலும்பை தூக்கிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்னமோ பெரிய மலையை கிடைச்ச மாதிரி ஒரு எலும்பு கிடைச்சிருக்கும். அந்த ஒரு எலும்பை கவ்விக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடும். எனக்கு ஒரு எலும்பு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு வசனத்தை வாசிக்கிட்டு ஒரே தொங்க கூடாது, கர்த்தர் கொடூரமானவர் சொல்லி. எதன் விளங்கிடுச்சு? ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு பைபிள்ல தானே போட்டிருக்கு என்று ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சத்திய வேதத்தை
முழுவதுமாய் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். முழு வேதாகமத்தையும் பாருங்க, வாசிக்காமல் ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இந்த முழு வேதாகமும் சேரும் போதுதான் சரியான ஒரு படம் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் தேவனை பற்றி. ஆமென். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ரெஃபர் பண்ணாமல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த வசனத்தை, அந்த சம்பவத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ரெஃபர் பண்ணாமல், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணாமல், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து பார்க்காமல் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வசனத்தையும் எந்த ஒரு சம்பவத்தையும் ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. ஏனென்றால் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தம்மை பற்றி வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யார் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறது? தீர்க்கதரிசிகள் மூலமாக. வாங்க, தீர்க்கதரிசிகள் மூலமாக. யாருக்கு வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது? பிதாக்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறது. அதாவது நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது, சாலமோன், இப்படிப்பட்டவர்களுக்கு தம்மை பற்றி என்ன செய்தாராம்? வெளிப்படுத்தினாராம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த கடைசி நாட்களில் யார் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார், யார் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் மூலமாக தம்மை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, பூர்வ காலம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலம் என்று அர்த்தம். பூர்வ காலம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலம் என்று அர்த்தம். ஆதியாகமத்திலே, யாத்ராகமத்திலே, லேவியராகமத்திலே பங்கு பங்காக தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்திக் கொண்டே வந்தாராம். பிட் பை பிட், கொஞ்சம் கொஞ்சமாக தம்மை பற்றி வெளிப்படுத்திக் கொண்டே வந்தாராம். அது மட்டுமல்ல, இந்த கடைசி நாட்களில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தம்மை பற்றி பூரணமான ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்திருக்கிறார். ஆழமாய் கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தின் மூலமாய் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாகவும் தேவன் தம்மை பற்றி என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ரெஃபர் பண்ணாமல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு வசனத்தையும் எந்த ஒரு சம்பவத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர கூடாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ரெஃபர் பண்ணாமல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு வசனத்தையும் எந்த ஒரு சம்பவத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது. உதாரணத்துக்கு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் எதுனா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இயேசுவை பத்தி தெரியுமோ தெரியாதோ, இதை பத்தி நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவ தெரியுமோ தெரியாதோ, ரெண்டு பேரும் நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆளு, புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளு. பழைய ஏற்பாட்டில் யாரு? யோபு. புதிய ஏற்பாட்டில் யாரு? அந்த ஏழை லாசரு. பணக்காரன் வீட்டு வாசல்ல ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு கிடந்தானே லாசரு. இவங்களை பத்தி நல்லா தெரியும். கவனிங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் யோபு சொன்னது
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒத்திருக்கிறதா என்பதை ரெஃபர் பண்ண வேண்டும், அனலைஸ் பண்ண வேண்டும். சரி, கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொன்னாரே, இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒத்திருக்கிறதா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக வாழ்ந்த போது எத்தனை பேரை எடுத்தாரு? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ரெஃபர் பண்ணாம பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வசனத்தையும் எந்த ஒரு சம்பவத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது. யோபு சொன்னாரே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் என் பிள்ளை எடுத்தாருன்னு சொல்லி, என் 10 பிள்ளை கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லி யோபு சொன்னாரே, இத இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையோடு கூட ரெஃபர் பண்ண வேண்டும், ரெஃபர் பண்ணி பார்க்கணும். சரி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக வாழ்ந்தாரு, எத்தனை பிள்ளைகளை எடுத்தாரு? எத்தனை பேரை லாரிக்குள்ள தள்ளி கொன்னாரு? எத்தனை பேரை கம்மாய்க்குள்ள தண்ணி கொன்னாரு? எத்தனை புருஷன் மேல தீயப்படுத்தி விட்டு கொன்னாரு? ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க. அப்படி சொல்றீங்க நீங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவத்தையும் எந்த ஒரு வசனத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு கூட பாருங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், ரெஃபர் பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். ரெஃபர் பண்ணாம எந்த ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்த பொழுது ஒருவரை கூட அவர் எடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 3 பேரை உயிரோடு எழுப்பினாரு. அந்த 3 பேருமே வாலிப பிள்ளைங்க. விளங்குதா? சாக போற கிழவனை எழுப்பி விடல, 3 பேரை கர்த்தர் எழுப்பி விட்டாரு. 3 பேருமே வாலிப பிள்ளைகள். அது மட்டும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை கல்லறிந்து கொண்டு போட சொன்னாரு? அடுத்தவர் அதெல்லாம் வாசிக்க போறோம். பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாள்ல ஒருத்தர் விறகு பிடிக்கிட்டான். விறகு பொறுக்கணும்னு கல்லறிந்து கொண்டே போட்டாங்க எல்லாரும். பழைய ஏற்பாட்டுல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம விறகு பொறிக்க போயிட்டான். முடிவு என்ன? எல்லாரும் கல்லறிஞ்சு செஞ்சு விட்டாங்க, அவனை கொண்டே போட்டாங்க. இப்ப இதை வாசித்து கொண்டு இயேசு கிறிஸ்து கல்லறிகிறவர் என்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை ரெஃபர் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நான் கேட்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் எத்தனை பேரை கல்லறிந்து கொன்று போட சொன்னார்? ஒருவரை கூட கல்லறிந்து கொன்று போட சொல்லவில்லை. இன்னமும் சொல்ல போனா கல்லறிந்து கொன்று போட கொண்டு வந்த ஒரு பெண்ணை கர்த்தர் காப்பாற்றினார், கர்த்தர் ரட்சித்தார். ஏனென்றால் தேவன் அன்பின் தேவன். ஆமென். தேவன் அன்பின் தேவன். எனவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ரெஃபர் பண்ணாமல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு வசனத்தையும் முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வர கூடாது. வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசுதான் பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறது. ஏதாவது சொல்லுவோம். இயேசுதான் பிதாவாகிய தேவனை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரு? பிதாவாகிய தேவனை மனிதர்களுக்கு வெளிப்படுத்ததான் இயேசு செய்தார். மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இல்ல, ஒரு மதத்தை உருவாக்குறதுக்கு இல்ல, மதத்தில் ஆள் சேர்க்கிறதுக்கு இல்ல. அப்பா யார்? அப்பா எப்படிப்பட்டவர்? அவருடைய சுபாவம் என்ன? அவருடைய தன்மை என்ன? அவருடைய குணம் என்ன என்பதை மனிதனுக்கு காண்பிப்பதற்காக தான் இயேசு மனிதனாக என்ன செய்தார்? வந்தார். தேவனை இந்த மாம்ச கண்ணால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எனவே தேவனே மாம்ச அவதாரம் எடுத்து மனிதர்கள் முன்பாக என்ன செய்தார்? வந்தார். எதற்காக? அந்த தேவாதி தேவனை மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:8 வசனம் 9 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பிலிப்பு
அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். என்ன கேட்கிறான்? பிதாவை, அந்த பரலோக தகப்பனை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். இதுக்கு இயேசு பதில் சொல்றார். வாசிக்கிறேங்க அவனிங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நீ என்னை அறியவில்லையா? அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிலிப்பு என்கிற சீசன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இயேசுவே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்கிறான். இயேசு கேட்கிறாரு, இவ்வளவு நாள் உன் கூட இருந்தேனேப்பா, நீ பிதாவை அறியலையா? நீ பிதாவை பார்க்கலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் தான் பிதா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நான் வேற கிடையாது, பிதா வேற கிடையாது. நானும் பிதாவும் ஒன்றாக தான் இருக்கிறோம். என்னைய பார்த்தவன் யாரை பார்த்துட்டான்? பிதாவை பார்த்துட்டான் என்று இயேசு சொல்லுகிறார். இத்தனை நாட்களும் நான் கூட இருந்தும் நீ பிதாவை காணவில்லையா என்று கேட்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். எனவே பிதாவாகிய தேவனை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் இயேசு மனிதனாக என்ன செய்தார்? அந்த பூமிக்கு வந்தார். இப்ப ஆழமாய் கவனிங்கள். ஆகவேதான் எல்லா டாக்டரினையும், எல்லா உபதேசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த டாக்டரின் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒத்திருக்கிறதா? இந்த உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒத்திருக்கிறதா? ஒத்து இருந்தா சரி, ஒத்து இல்லைனா அந்த டாக்டரின், அந்த உபதேசம் தப்பு, இயேசு கிறிஸ்து சரி. ஆமென். இயேசு கிறிஸ்து சரி. ஆகவே ஒரு குறிப்பிட்ட டாக்டரின் அது 50 வருட டாக்டரினாக இருக்கலாம், அது நமக்கு முக்கியம் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முக்கியம். ஒரு குறிப்பிட்ட சபை 100 வருட சபையாக இருக்கலாம், அது நமக்கு முக்கியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முக்கியம். எனவே இயேசு கிறிஸ்துவை பாருங்க, நாம் எப்போதும் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை கவனிக்க போறீங்க? சத்திய வேதத்துல ஏதாவது ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா உடனே இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒத்திருக்கிறதா என்பதை என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். சில சபைகளிலே அவங்க சொல்லுவாங்க, இது எங்க சபை உபதேசம். எது? எங்க சபை உபதேசம். ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு உபதேசம், ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு உபதேசம். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல எவ்வளவு கட்சிகள், கழகங்களா இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கழகத்துக்கும் சில கொள்கைகள் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும். இவங்களுடைய கொள்கைக்கு அவங்க கொள்கை ஒத்து வச்சாதான் கூட்டணியும் வைப்பாங்க, இல்லைன்னா வெட்டி விட்டுருவாங்க, இல்லையா? இத போல இன்னைக்கு சபைக்கு உபதேசம் வச்சிருக்கிறாங்க. எங்க சபை உபதேசம், எங்க சபை உபதேசத்துக்கு நீங்க ஒத்து வரல, நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு பத்தி விட்டுருவாங்க. எங்க சபை டாக்டரின், இங்கிலீஷ்ல எங்க சபை டாக்டரின், அது எந்த டாக்டரினா இருக்கட்டும், எந்த டாக்டரினா இருக்கட்டும், அது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கு ஒத்திருந்தா அது சரி, இல்லைனா தப்பு. இயேசுதான் சரி. எல்லாம் சொல்லுங்க, இயேசுதான் சரி. ஒரு இடத்துல பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா ஒரு அம்மா, அதை ஒருத்தர் கவனிச்சாரா பாருங்க. அப்ப அவர் சொன்னாரா, என்ன இப்படி தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு போய் இந்த இதை இப்படி தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களே, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரா பாருங்க.
கேட்டதுக்கு அந்த சண்டே ஸ்கூல் எடுத்துக்கிட்டு நம்ம சொன்னாங்களா, நாங்க 30 வருஷமா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தப்பா? 30 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க இன்னும் அப்படிதான் சொல்லுவோம். நாங்க என்ன செய்ய மாட்டோம்? சின்ன பிள்ளைங்க அவங்களுடைய எதிர்காலம் எப்படி பாருங்க, கேட்டு போயிட்டு பாருங்க. 30 வருஷமா அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அதனால இன்னைக்கு அப்படிதான் சொல்லுவாங்களா? அதான் சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, பலவிதமான சபைகள் இருக்குது தேசத்துல, பலவிதமான சபைகள், பலவிதமான சபை பிரிவுகள். ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு விதமான உபதேசம். இந்த உபதேசங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கு ஒத்திருக்கிறதா என்பதை என்ன செய்யணும்? அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்துதான் ஒரு முடிவுக்கு என்ன செய்யணும்? வரணும். சிலர் சொல்லுவாங்க, நாங்க எங்க சபையில செருப்பே போட மாட்டோம். செருப்பே அடியேன் கடந்த 20 ஆண்டுகளாக செருப்பே போட்டது கிடையாது. ஏங்க போட்டது கிடையாது? எங்க சபை உபதேசம், எங்க சபையில அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கு ஒத்திருக்குதான்னு கொஞ்சம் என்ன செய்யணும்? பார்க்கணும். இயேசு கிறிஸ்து செருப்பு போட்டுருந்தாரா போடலையா? என்ன பேக் பக்கத்து முழிக்கிறீங்க? போட்டிருந்தாருங்க. எப்படி பாஸ் உங்களுக்கு தெரியும் போட்டிருந்தாருன்னு சொல்லி? ஷூல இருக்கக்கூடிய அந்த கயிறவுக்கு கூட நான் பாத்திரன் கிடையாது அப்படின்னு சொல்றான். இயேசு கிறிஸ்து ஷூ போட்டிருந்தாரா போடலையா? நீங்க போடணுமா போடக்கூடாதா? ஆனா இவங்க சொல்றாங்க, எங்க சபை உபதேசம், பைபிளை தூக்கி போடுங்க, பைபிளாவது ஒன்னாவது. அவங்களுடைய உண்மைங்க, பைபிளாவது ஒன்னாவது. அது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு எங்க சபை உபதேசம் தான் முக்கியம். எங்க சபை உபதேசம் தான் எங்களுக்கு முக்கியம். நான் ஒன்னதான் சொல்லியிருக்கிறேன், சில காரியங்கள்லாம் சொல்ல முடியாது. நீங்க தான் என்ன செய்யணும்? அனலைஸ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோட என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த ஒரு உபதேசமா இருக்கட்டும், அது 100 வருஷ சபையா இருக்கட்டும். எங்க சர்ச்சு 100 வருஷமா இருக்குது, எங்க சபை உலகம் முழுவதும் இருக்குது. 2 போட்டோம், 2 போட்டுங்க. உலகம் முழுவதும் 2 போட்டு எங்களுக்கு என்ன? சிலருக்கு அதுல ஒரு பெரிய பெருமை, எங்க சர்ச்சு உலகம் முழுவதும் இருக்குதுங்க. 2 போட்டுங்க. உங்க சபை உபதேசம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கு ஒத்திருந்தா நாங்க எடுத்துக்கிறோம், இல்லைன்னா தூக்கி குப்பையில போட்டுருவோம். இயேசு கிறிஸ்துவ நாங்க பிடிச்சுக்கிடுவோம். இயேசு கிறிஸ்துவ பிடிச்சனாலதான் இன்ன வரைக்கும் நாங்க உருப்படியா இருக்கிறோம், இன்ன வரைக்கும் நல்லா இருக்கிறோம். ஆமென். எனவே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வசனத்தையும் எந்த ஒரு உபதேசத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு திடீர்னு ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துட கூடாது. அது ஏன் அப்படி நடந்தது, அப்படி நடந்ததுக்கு காரணம் என்ன என்பதை சத்திய வேதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் அன்பின் தேவன் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தேவன் அன்பின் தேவன் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆமென். ஓகே, நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? அடுத்த வாரத்திலே இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏன் தேவன் அவ்வாறு நடந்து கொண்டார்? பழைய ஏற்பாட்டிலே ஏன் தேவன் அவ்வாறு நடந்து கொண்டார்? கல்லெறிஞ்சு கொண்டு போட்டாங்களே, அவன் செத்து போயிட்டானே, அது உண்மைதானா? ஆமா, உண்மைதான். அக்கினி வானத்திலிருந்து இறங்கி 102 பேர் செத்து போயிட்டாங்களே, உண்மையா பொய்யா? உண்மைதான். சரி, ஏன் தேவன் அவ்வாறு நடந்து கொண்டார்? அவ்வாறு நடந்து கொண்டதுக்கு காரணம் என்ன என்பதை அடுத்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்களை நம்முடைய மனதிலே நாம் வைப்போம். ஆமென். எல்லாம் நாம் எழுந்து இருப்போம், நாம் ஜெபிப்போம். தேவன் அன்பின் தேவன், அவர் கொடூரமானவர் அல்ல. தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் உங்க மேல அன்பா இருக்கிறானோ இல்லையோ, அது அடுத்த விஷயம். தேவாதி தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். உங்கள் மேலே அன்பாக இருந்தபடினாலேதான் உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக, உங்களுடைய வியாதிக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். உங்களுக்காக தண்டிக்கப்பட்டார். உங்களுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய வியாதியை அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். முற்றிலும் அவருடைய அன்பு. இதை மனதில் வைப்போம். தகப்பனே, உங்களுடைய அன்பு பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய கிருபை பெரியது. இன்னைக்கு நான் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், பழைய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்திலே அல்ல.
புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். இன்னைக்கு நான் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழல, இன்னைக்கு நான் புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனவே புதிய ஏற்பாட்டுக்கு ஏற்றாறு போல நான் நடக்க வேண்டும், நான் பேச வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுல ஏதோ ஒரு வசனத்தை வாசித்து நான் தேவன் கொடூரமானவர் என்கிற முடிவுக்கு வரமாட்டேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெளிச்சத்திலே நான் நடக்க போகிறேன், இந்த வெளிச்சத்திலே நான் நடக்க போகிறேன். தேவனே, இந்த சத்திய வேதம் கிறிஸ்தவருடைய பக்தி புஸ்தகம் அல்ல, இதை உண்மை இன்னார் என்று எனக்கு படிப்படியாக வெளிப்படுத்துகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. இதை நான் அடிக்கடி வாசிக்கும் பொழுது, தேவனே, அப்பாவே, உண்மை நான் அறிந்து கொள்கிறேன், உண்மை எனக்கு வெளிப்படுத்தும், உண்மை எனக்கு வெளிப்படுத்தும். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நான் அதிகமாய் பார்க்க எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை உண்மை நாங்கள் பார்க்கும் பொழுது பிதாவை நாங்கள் காண்கிறோம். நீ இந்த பூமியில வாழ்ந்த பொழுது யாரையுமே கல்லெறிஞ்சு கொன்று போடல, யாருக்குமே வியாதியை கொடுக்கல, யாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கல, எல்லாருக்கும் நன்மை செய்தீர் ஆண்டவரே. தேவனே, நீர் நல்லவர், நீர் அன்புள்ளவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு நன்மை செய்த அதே கர்த்தர் இன்றைக்கு அவர் நன்மை செய்தார். அவர் மாறாதவர், அவர் நன்மை செய்வதிலே மாறாதவர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு நாளும் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்துக்கோ தீமை செய்ய மாட்டீர். நீர் எனக்கு நன்மையை மாத்திரம் செய்கிறவர். என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய புருஷனுக்கு நீ நன்மையை மாத்திரம் செய்கிறவர். நீர் நன்மைகளின் தேவன், நீர் அன்பின் ஊற்று, நீர் அன்பாகவே இருக்கிறீர் கர்த்தாவே. எல்லா பிரச்சனையை விட உடைய அன்பு பெரியது, வியாதியை விட உடைய அன்பு பெரியது, எல்லா போராட்டங்களை விட, சூழ்நிலைகளை விட உடைய அன்பு பெரியது, பிசாசின் தொந்தரவை விட உடைய அன்பு பெரியது, செய்வனைகள், பிள்ளிசுனைகள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகளை விட உடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உலகத்திலே நீர்தான் பெரியவர், உடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உடைய அன்பு எங்கள் குடும்பத்திலே வேலை செய்யட்டும். ஓ, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் கொடூரமான தேவன் அல்ல, நீர் அன்பின் தேவன், நீர் அன்பின் தேவன் ஆண்டவரே, நீர் அன்பின் தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ அன்பிலே நாங்கள் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய தேவனை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுபாவத்தை புரிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பு வந்திருக்கிற பிள்ளைகளை வாழ வைக்கட்டுங்க தாவே. அவ்விதமாய் செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரும் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.